நாங்கள் இப்பொழுது இந்த செக்ஷனில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட தியரி நாலேஜினை யூஸ் செய்து நமக்கு கிடைக்கும் இந்த லேஅவுட் ஒன்றையும் டிசைன் செய்யும் திங்கிங் ப்ராசஸ் மற்றும் டிசைன் செய்யும் கோடினை இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் கண்டெய்னரினை எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்தோம். காலம், ரோ மற்றும் அவற்றின் அலைன்மெண்ட்ஸ் எவ்வாறு வேலை செய்கின்றன என்று பார்த்தோம். நாங்கள் அந்த விடயங்களை யூஸ் செய்து எமக்கு கிடைக்கும் எந்த யூஐனை லேஅவுட்டினையும் பில்ட் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் இந்த செக்ஷனில் தயாரிக்க போகின்ற லேஅவுட்ஸினை இவ்வாறு ஃபிக்மா ஃபைல் ஒன்றிலேயே டிசைன் செய்து இருக்கின்றேன். உங்களுக்கு நான் இதனை டிசைன் ஃபைல் ஒன்றாக கொடுத்திருக்கின்றேன் என்று தெரியும். இந்த வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். உங்களால் அந்த ஃபிக்மா ஃபைலினை உங்கள் ஃபிக்மாவில் ஓப்பன் செய்ய முடியும். நீங்கள் அந்த லிங்கிற்கு வந்தால் நாங்கள் இதனை கம்யூனிட்டி லைஃப் ஃபைல் போன்று ஒன்றாகவே கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு ஃபிக்மா பற்றி பெரிய நாலேஜ் இல்லை என்றால் நீங்கள் எமது டிபி எஜுகேஷன் சேனலில் இருக்கின்ற ஃபிக்மா டியூட்டோரியல் சீரீஸினையும் பார்க்கலாம். உங்களால் இங்கு ஓப்பன் இன் ஃபிக்மா என்ற பட்டனினை பிரஸ் செய்து உங்கள் ஃபிக்மாவில் ஓப்பன் செய்ய முடியும். இதனை உங்கள் ஃபிக்மாவின் வெப்பில் அல்லது நான் யூஸ் செய்வது போன்று டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஒன்றாகவும் யூஸ் செய்ய முடியும். நான் இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த டிசைன் ஃபைலுக்கு ஆக்சஸ் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் எவ்வாறு சிந்தித்து இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்வது என்று பார்ப்போம். இந்த லேஅவுட்ஸினை எமக்கு டிசைன் செய்ய முடியுமானால் இந்த லேஅவுட் உள்ளே வர வேண்டிய கண்டென்ட்டினை பிளேஸ் செய்வது கடினம் இல்லை. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்து அதன் பிறகு இந்த லேஅவுட் உள்ளே கண்டென்ட்டினை பிளேஸ் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நான் உங்களுக்கு இதனை ஸ்டெப் பை ஸ்டெப் கூறுவேன். ஏனென்றால் உங்களுக்கு தடவை ஒன்றில் பெரிய அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க இன்னும் நாலேஜ் இல்லை. நான் ஆரம்பத்தில் லேஅவுட்டினை டிசைன் செய்கின்றேன். அதன் பிறகு இந்த லேஅவுட் உள்ளே எமக்கு தேவையான கண்டென்ட்டினை பிளேஸ் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். இவ்வாறு அழகான லேஅவுட் ஒன்றை தயாரிக்க முடியுமானால் நீங்கள் இந்த லேஅவுட் டிசைனிங் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் இவற்றை தயாரித்து அப்ளிகேஷன் ஒன்றாக எடுப்பது இல்லை. நாங்கள் லேஅவுட் கற்றுக்கொள்ளும் செக்ஷன் ஒன்றாக இங்கு இதனை எடுத்து வந்திருக்கின்றேன். நாங்கள் இந்த லேஅவுட் கற்றுக்கொண்டு அடுத்து நாங்கள் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கின்றோம். இது நாங்கள் அடுத்து தயாரிக்கும் அப்ளிகேஷன் ஆகும். நான் உங்களுக்கு இதனை ஃபிக்மாவில் ரன் செய்து காண்பிக்கின்றேன். லேஅவுட் தொடர்பாக எமது ஃபைனல் கோல் இந்த அப்ளிகேஷனை தயாரிப்பதாகும். நான் இங்கு புரோட்டோடைப் என்ற இடத்திற்கு செல்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஃப்ளட்டர்பிளாக்ஸ் ஆப் அப்ளிகேஷனை முழுமையாக ஃபிக்மா உள்ளே தயாரிக்க போகின்றோம் என்று தெரியும். நாங்கள் இந்த லேஅவுட்ஸ் பற்றி கற்றுக்கொண்டு தயாரிக்கும் இரண்டாவது அப்ளிகேஷன் இதுவாகும். நாங்கள் தயாரித்த ஆரம்ப அப்ளிகேஷன் மற்றும் இந்த அப்ளிகேஷன் இடையே மிகவும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. நாங்கள் இந்த அப்ளிகேஷனை தயாரிப்பது இரண்டாவது அப்ளிகேஷனாக பார்க்கின்றோம். அதற்கு முன்னர் நாங்கள் லேஅவுட் டிசைனிங் பற்றி சிறந்த நாலேஜ் வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் இதன் மிகவும் அழகாக டிசைன் செய்திருக்கின்றோம். இது டிசைன் ஃபைல் ஆகும். நாங்கள் இதன் கோடினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் முறை பற்றி இந்த செக்ஷன்ஸில் இறுதியில் பார்ப்போம். நான் இப்பொழுது இதனை க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு இந்த அனைத்து டிசைன் ஃபைல்களுக்கும் ஆக்சஸ் இருக்கின்றது. உங்களால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற லிங்கிற்கு சென்று உங்கள் ஃபிக்மா உள்ளே ஓப்பன் செய்ய முடியும். நாங்கள் எமது ஆரம்ப லேஅவுட்டினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். நாங்கள் லேஅவுட்டினை தயாரிக்கும் முன்னர் இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்ய ஆரம்பிக்க எவ்வாறு என்று சிறிய ஐடியா ஒன்றை எடுக்க வேண்டும். நான் டிராயிங் போர்டுக்கு சென்று இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்ய ஆரம்பிக்க எவ்வாறு சிந்திக்கின்றேன் என்று தெளிவாக கூறுகின்றேன். நாங்கள் இந்த லேஅவுட் தயாரிக்க போகின்றோம். இதனை ஆரம்பிப்பது எங்கிருந்து என்று சிறிய அடிப்படை இருக்க வேண்டும். இது எமது ஆப் பார் ஆகும். நாங்கள் இந்த முழுமையான செக்ஷனினை பாடியாக எடுக்கின்றோம். நான் உங்களுக்கு இவை அனைத்தையும் நான் ஸ்க்ரோலபிள் ஆப்ஸாக தயாரிக்கவில்லை என்று கூற வேண்டும். நான் சிங்கிள் பேஜ் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்கின்றேன். ஸ்க்ரோலபிளாக தயாரிக்க அப்ளிகேஷன் ஒன்றை பில்ட் செய்வது எவ்வாறு என்று பின்னர் உள்ள செக்ஷனில் கூறுவேன். இது எமது பாட் அளவும் எங்களுக்கு இப்பொழுது பாடி உள்ளே இருக்கின்ற எலிமெண்ட்ஸ் 2 இருக்கின்றன என்று தெளிவாகும். அல்லது நாங்கள் கண்டெய்னர்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம்.
இது ஆரம்ப கண்டெய்னர் ஆகும். இது இரண்டாவது கண்டெய்னர். ஆகவே உங்களுக்கு நாங்கள் இங்கு சிங்கிள் சைல்ட் லேஅவுட் ஒன்றை எடுத்தால் இந்த வேலை நடைபெறாது என்று தெளிவாக வேண்டும். ஏனென்றால் சிங்கிள் சைல்ட் லேஅவுட் ஒன்றிற்குள் இவ்வாறு கண்டெய்னர்ஸ் இரண்டை உள்ளிட முடியாது. ஆகவே நாங்கள் மல்டி சைல்ட் லேஅவுட் ஒன்றை எடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் இந்த விடயத்தை சரியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மல்டி சைல்ட் லேஅவுட் எடுக்கும் பொழுது முக்கிய மல்டி சைல்ட் லேஅவுட் வகைகள் இரண்டு இருக்கின்றன. ஒன்று காலம், மற்றொன்று ரோ. நாங்கள் மெயின் ஆக்சிஸில் ஒன்றின் கீழ் ஒன்று பிளேஸ் ஆக வேண்டும் என்றால் காலம் ஒன்றை யூஸ் செய்கின்றோம். மெயின் ஆக்சிஸ் ஹாரிசான்டல் லெவல் என்றால் ரோ ஒன்றை யூஸ் செய்கின்றோம். மிகவும் இது வெர்டிக்கல், இது ஹாரிசான்டல். நீங்கள் தான் நான் இப்பொழுது காலமா அல்லது ரோவா யூஸ் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் இங்கு ஆரம்பத்தில் தனியான காலம் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். எமக்கு இவ்வாறு காலம் ஒன்றை ஆட் செய்தால் இதற்குள் விஜெட்ஸ் லிஸ்ட் ஒன்றை கொடுக்க முடியும். ஆரம்ப விஜெட் இந்த 1 என்ற கண்டெய்னர், இரண்டாவது இந்த 2 என்ற கண்டெய்னர். உங்களுக்கு இந்த எலிமெண்ட் செங்குத்தாக பிளேஸ் ஆகி இருப்பது தெளிவாக வேண்டும். ஆகவே நான் காலம் ஒன்றையே கொடுக்க வேண்டும் என்று நாலேஜினை எடுக்க வேண்டும். அப் பார் ஒன்று மற்றும் பாடி உள்ளே இவ்வாறு காலம் உள்ளே கண்டெய்னர்ஸ் 2 பிளேஸ் ஆகி இருக்கின்றன. அப் பார் மற்றும் பாடியினை எடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றும் தேவையாகும். உங்களுக்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்று தேவை என்றால் மெட்டீரியல் ஆப் ஒன்றும் தேவை என்று தெளிவாக வேண்டும். உங்களுடைய இவ்வாறு சிந்திக்கும் படிகள் இம்ப்ரூவ் ஆக வேண்டும். பிகினராக இருக்கும் உங்களுக்கு இவை ஒரேடியாக சிந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் இப்பொழுது இவ்வாறு சிந்திப்பது எளிதாக தெளிவாகும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது கோடினை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது டெஸ்க்டாப்பிற்கு வந்திருக்கின்றேன். நாங்கள் அப்பொழுது கோடினை எழுதுவது எவ்வாறு என்று பார்ப்போம். நான் இப்பொழுது டெஸ்க்டாப்பிற்கு வந்திருக்கின்றேன். நான் இப்பொழுது புதிதாக ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரித்தது. இவற்றை பில்ட் செய்வது எவ்வாறு என்று காண்பிக்கின்றேன். நான் லேஅவுட் டிசைன் என்று புதிய ஃபோல்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் எனக்கு இப்பொழுது இதற்குள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். மிகவும் எளிய விடயமாகவும் இருக்கின்றது. நான் இவ்வாறு இதனை டெர்மினலில் ஓப்பன் செய்கின்றேன். உங்களுக்கு ஷெல் 2 ஓப்பன் ஆகி இருக்கின்றன தெரியும். நான் லேஅவுட் டிசைனிங் என்ற ஷெல்லினை ஓப்பன் செய்கின்றேன். உங்களால் ஃப்ளட்டர் என்று கிரியேட் டாட் என்ற கமாண்டினை ரன் செய்ய முடியும். நாங்கள் முன்னர் கிரியேட் செய்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்டின் பார்டர் ஸ்ட்ரக்சர் என்ன என்று பார்ப்போம். நான் ஃப்ளட்டர் லேஅவுட் ஆப்ஸ் என்பதற்கு செல்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ஃப்ளட்டர் கண்டெய்னர் என்ற ஃபோல்டர் ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். அதன் பிறகு நான் மீண்டும் அதற்குள் ஃப்ளட்டர் கண்டெய்னர் என்ற ஆப் ஒன்றை தயாரித்தேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கு இவ்வாறு ஃப்ளட்டர் கண்டெய்னர்ஸ் என்ற ஃபோல்டர் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாகும். எனக்கு இந்த லேஅவுட் டிசைனிங் என்று தயாரித்த எம்டி ஃபோல்டர் உள்ளே டிரெக்ட்லி ஆப் ஒன்றை தயாரிக்க முடியுமானால் மிகவும் முக்கியமானது ஆகும். அந்த வேலையே இங்கிருந்து நடைபெறுகின்றது. நான் இந்த டாட் ஒன்று இருக்கும் இடத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்ற லொகேஷனில் நேரடியாக இந்த லொகேஷனில் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரித்து கொடுக்குமாறு கூறுகின்றேன். நான் இதனை என்டர் செய்தால் இங்கு புதிதாக ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஆல் டன் என்று இருக்கின்றது. அதாவது இப்பொழுது இது கிரியேட் ஆகி இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது இங்கு இஸ் என்ற கமாண்டினை ரன் செய்தால் நேரடியாக ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு செல்கிறது. உங்களுக்கு லைவ் மேக் OS டெஸ்ட் இருக்கின்றது தெரியும். இது எனது ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட். நான் இதனை கிளியர் செய்கின்றேன். உங்களால் இப்பொழுது இதனை எனது கோட் என்ட்ரிக்கு ஓப்பன் செய்ய முடியும். இங்கு சிறிது நேரம் செல்லும். நான் இவ்வாறு ஓப்பன் செய்தேன். இந்த விடயங்கள் மிகவும் எளிதாகும். இந்த விடயங்கள் லோட் ஆகும் வரை சிறிது காத்திருக்க வேண்டும். நான் இவற்றை ஓப்பன் ஆகி இருக்கின்ற எமுலேட்டரினை க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு நான் புதிதாக எமுலேட்டர் ஒன்றை எவ்வாறு ஓப்பன் செய்வது என்று கூறுகின்றேன். உங்களுக்கு ஓப்பனிங் ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் என்று இருக்கின்றது தெரியும். அதுவும் ஓப்பன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். எமக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்து புதிதாக எமுலேட்டர்ஸ் தயாரிக்க முடியாது. அதற்கு எமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ தேவையாகும்.
நான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஊடாக எமுலேட்டர்ஸ் தயாரிப்பது எவ்வாறு என்று கூறியிருக்கின்றேன். நான் அந்த விடயங்கள் மிகவும் கடினமில்லை என்று நினைக்கின்றேன். நான் நல் அனோட்டேஷன் இங்கிருந்து எனேபிள் செய்கின்றேன். உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்கள் வராது. நான் இப்பொழுது நோ டிவைஸ் என்ற இடத்தில் இருந்து டிவைஸ் ஒன்றை ஓப்பன் செய்கின்றேன். நாங்கள் Pixel 7 Pro API 29 என்பதை இதுவரை யூஸ் செய்தோம். நாங்கள் அதனையே ஓப்பன் செய்து கொள்வோம். உங்களுக்கு எமுலேட்டர் ஓப்பன் ஆகின்றது தெரியும். இந்த நாங்கள் இறுதியில் தயாரித்த ப்ரொஜெக்ட் இங்கு இருக்கின்றது. உங்களால் இப்பொழுது ரன் என்பதை கொடுத்து ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்க முடியும். அதற்கு பிறகு உங்களால் டாட் அண்ட் ஃப்ளட்டர் என்பதை செலக்ட் செய்ய முடியும். இந்த ப்ரொஜெக்ட்ஸ் டீபக் ஆகி எமுலேட்டர் உள்ளே பில்ட் ஆக சிறிது நேரம் செல்லும். நாங்கள் இது பில்ட் ஆன பிறகு இந்த ப்ரொஜெக்டினை எவ்வாறு கண்டினியூ செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது இங்கு லைவ் ஃபோல்டர் main.dart என்ற ஃபைலுக்கு வருகின்றேன். நான் இதற்குள் இருக்கும் விடயங்கள் பற்றி பின்னர் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி கூறும்பொழுது தெளிவாக கூறுகின்றேன். நான் இப்பொழுது இதனை கிளியர் செய்கின்றேன். அதன் பிறகு void main என்ற மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்து run app என்று கொடுத்து my app என்பதை கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த விடயங்களை முன்னர் பார்த்தோம். அதனால் நான் இவற்றை வேகமாக கூறி செல்கின்றேன். நாங்கள் இந்த run app என்ற மெத்தடினை material.dart என்று என்பதிலிருந்து இம்போர்ட் செய்கின்றோம். அதன் பிறகு உங்களால் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக இந்த my appனை தயாரிக்க முடியும். நீங்கள் இங்கு STL என்று டைப் செய்தால் ஸ்டேட்லெஸ் விஜெட்டினை ஓப்பன் செய்ய முடியும். நாங்கள் இதனை எக்ஸ்டென்ஷன் ஒன்றின் மூலமாக செய்கின்றோம். நாங்கள் இந்த விடயங்களை ஃப்ளட்டர் இன்ஸ்டால் செய்யும் பொழுது பார்த்தோம். நான் இவ்வாறு my app என்ற ஸ்டேட்லெஸ் விஜெட்டுக்கு பெயர் கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு இருக்கின்ற பெயர் மற்றும் இந்த பெயரினை ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இங்கு எனது மெயின் அப்ளிகேஷனை ரன் செய்கின்றேன். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை முன்னர் உள்ள செக்ஷன்ஸில் விரிவாக கூறினேன். நான் இப்பொழுது இந்த கண்டெய்னரினை மெட்டீரியல் ஆப்பில் இருந்து ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். உங்களால் மெட்டீரியல் ஆப்பிற்கு டைட்டில் ஒன்றை கொடுக்க முடியும். நான் ஃப்ளட்டர் லேஅவுட்ஸ் என்று கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகு உங்களால் மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக ஸ்கேஃபோல்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். இவற்றை கொடுத்து சேவ் செய்யுங்கள். நான் சேவ் செய்து இங்கு ஜூம் அவுட் செய்கின்றேன். உங்களால் இப்பொழுது இந்த டீபக் பேனரினை நீக்க முடியும். நான் உங்களுக்கு இந்த டீபக் பேனரினை எவ்வாறு நீக்குவது என்று முன்னர் கூறினேன். இந்த மெட்டீரியல் ஆப் உள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. உங்களால் டீபக் ஷோ செக்ட் மோட் பேனர் என்பதை ஃபால்ஸ் ஆக கொடுக்க முடியும். உங்களுக்கு இங்கு இருந்த டீபக் பேனர் நீக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியும். நாங்கள் இப்பொழுது டிசைன் செய்யும் UI-னை சிறிது பார்ப்போம். நாங்கள் இந்த லேஅவுட்டினை டிசைன் செய்ய போகின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் பர்பிள் கலரில் இருந்து ஆப் பார் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் இந்த டிசைன் ஃபைலினை ஓப்பன் செய்கின்றேன். அப்பொழுது எனக்கு இந்த கலர்ஸிற்கு ஆக்சஸ் இருக்கின்றது. இந்த டிசைன் ஃபைலின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து பார்க்க முடியும். நான் இதனையே டிசைன் செய்கின்றேன். ஆரம்பத்தில் ஆப் பார் கொடுக்க வேண்டும். ஆப் பாரின் கலர் பர்பிள் ஆகும். உங்களால் இங்கு ஆப் பார் என்ற ப்ராப்பர்ட்டியில் இருந்து ஆப் பார் கொடுக்க முடியும். அதன் பிறகு உங்களால் ஆப் பாரின் டைட்டிலினை பாஸ் செய்ய முடியும். இங்கு இப்பொழுது டைட்டில் ஒன்று தேவையில்லை. ஏனென்றால் நான் இங்கு லேஅவுட் டிசைன் செய்வதால் இந்த டைட்டிலினையும் கொடுக்கவில்லை. அதனால் எனக்கு டைட்டில் இல்லாமல் கொடுக்க முடியும். அதனால் இங்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க வேண்டும். நான் இங்கு 0xFF என்பதிலிருந்து ஹெக்ஸ் கோடினை ஆட் செய்கின்றோம். உங்களுக்கு இங்கு கலர் எடுக்க வேண்டும் என்றால் உங்களால் இந்த எலிமெண்ட் மேல் கிளிக் செய்தால் இங்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் இருந்து இந்த ஹெக்ஸ் கோடில் இருந்து கலரினை காப்பி செய்ய முடியும். உங்களால் இந்த கலரினை இவ்வாறு யூஸ் செய்ய முடியாது. பொதுவாக ஹெக்ஸ் கலர் கோட் என்றால் இவ்வாறு கோட் ஆகும். உங்களால் இவ்வாறு ஹெக்ஸ் கோடில் ஹேஷ் அடையாளத்தை யூஸ் செய்ய முடியாது.
உங்களால் இந்த ஹேஷ் அடையாளத்தை 0xff என்ற ப்ரிஃபிக்ஸில் இருந்து ப்ரிஃபிக்ஸ் செய்ய முடியும். இந்த x மற்றும் f எழுத்துக்கள் கேபிட்டல் ஆனாலும் பிரச்சனை இல்லை. 0xff என்பது கட்டாயம் ஒவ்வொரு கலருக்கும் வர வேண்டும். அடுத்து உங்கள் டெக்ஸ்ட் கோடினை பேஸ்ட் செய்ய முடியும். நான் இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக குறிக்கின்றேன். நான் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரினை க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு எமது ஆப் பாரின் கலர் அழகாக ஆட் ஆகி இருக்கின்றது தெரியும். எனது இப்பொழுது ஆப் பாரின் வேலை முடிந்தது. நான் இப்பொழுது பாடியினை தயாரிக்க வேண்டும். நான் பாடியினை காலம் ஒன்றாக தயாரிக்க வேண்டும். இது எனது காலமில் இருக்கின்ற சில்ட்ரன் இருவர் ஆவார். நான் இப்பொழுது காலம் ஒன்றை ப்ளே செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் இந்த சில்ட்ரன் இருவரையும் காலம் ஒன்றிற்குள் ப்ளே செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த இருவரும் ஒன்றன் கீழ் ஒன்றாகவே வருகின்றார்கள். நான் மீண்டும் கோடுக்கு வருகின்றேன். உங்களுக்கு ஸ்கேஃபோல்டில் அப்பார் செய்து நிறைவடைந்து தெரியும். அடுத்து நாங்கள் இங்கு பாடியினை கொடுப்போம். எமக்கு பாடி என்ற ப்ராப்பர்ட்டி இலிருந்து பாடி எடுக்க முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் பாடியாக காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு காலம் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு காலம் விஜெட் என்றால் என்ன என்று தெரியவில்லை என்றால் உங்களால் முன்னருள்ள செக்ஷனினை ரெஃபர் செய்ய முடியும். நாங்கள் தனியான செக்ஷன் ஒன்றை எடுத்து காலம் மற்றும் ரோவுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். உங்களால் இந்த காலமிற்கு சில்ட்ரன் பாஸ் செய்ய முடியும். நான் இங்கு கன்ஸ்ட் கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது சில்ட்ரன் என்றால் என்ன என்று தெரியும். சில்ட்ரன் என்றால் விஜெட்ஸ் லிஸ்ட் ஒன்றையே இங்கு கொடுக்க வேண்டும். எமது ஆரம்ப விஜெட் இந்த 1 என்ற பாக்ஸ் ஒன்றை கொடுப்பதா? இவ்வாறு பாக்ஸ் ஒன்றை டிசைன் செய்ய வேண்டும் என்றால் சிறந்த முறை என்ன? பொதுவாக நாங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் டிவிஷன் ஒன்றை போன்று எடுக்கின்றோம். நாங்கள் ஃப்ளட்டர் தொடர்பாக எடுத்தால் ஆப் டெவலப்மெண்ட்டிற்கு கண்டெய்னர் இருக்கின்றது. ஆகவே நான் இங்கு ஆரம்ப சைல்டாக கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க வேண்டும். உங்களால் கண்டெய்னர் ஒன்றை கொடுத்த பிறகு இந்த கன்ஸ்ட்ரெயினை நீக்க முடியும். இல்லை என்றால் எமக்கு அது இஷ்யூ ஆகும். நாங்கள் இப்பொழுது கண்டெய்னர் ஒன்றை கொடுத்தோம். உங்களுக்கு கண்டெய்னர் கொடுத்தாலும் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரியும். நாங்கள் இங்கு வித் ஒன்று, ஹைட் ஒன்று, கலர் ஒன்று கொடுக்க வேண்டும். நான் இங்கிருந்து இந்த கலரினை காப்பி செய்கின்றேன். நான் ஆரம்பத்தில் கலரினை கொடுக்கின்றேன். கண்டெய்னரின் கலர் என்ற ப்ராப்பர்ட்டி இலிருந்து கலரினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இவ்வாறு எக்ஸ் கோடினை பேஸ்ட் செய்தால் வேலையாகாது. நீங்கள் இங்கு 0xff என்பதை கொடுக்க வேண்டும் என்று நினைவிருக்கும். இதன் கலரினை கன்ஸ்டன்ட் ஒன்றாக கொடுக்க முடியும். உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் இன்னும் வித் ஒன்று மற்றும் ஹைட் ஒன்றை கொடுக்கவில்லை. நான் இப்பொழுது இங்கு வித்தினை 350 கொடுக்கின்றேன். அதே போன்று ஹைட்டினை 350 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது அழகாக கிரீன் கலர் ஒன்று பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிறது தெரியும். இதன் வித்தினை எட்ஜிற்கே அனுப்ப வேண்டும். உங்களால் இவ்வாறு பல்வேறு பெருமானங்களை கொடுத்து மூளைக்கு அனுப்ப முடியும். ஆனால் உங்களால் இதனை விடவும் எளிதாக செய்ய முடியும். உங்களால் இதன் டிவைஸின் ஸ்க்ரீன் சைஸ் அடிப்படையில் அதன் ஸ்க்ரீன் சைஸ் வித்துக்கு ரப்பாகுமாறு $.infinity என்ற வேல்யூவினை கொடுக்க முடியும். அப்பொழுது வித்தினை எட்ஜிற்கே அனுப்ப முடியும். நாங்கள் இப்பொழுது கண்டெய்னர் ஒன்றை கொடுத்தோம். நான் மற்ற சைல்டினையும் கொடுப்போம். இதற்கும் இதே போன்ற கண்டெய்னர் ஒன்றையே கொடுக்க வேண்டும். நான் அதன் கலர் மாத்திரம் மாறுபடும். நாங்கள் அந்த கண்டெய்னரினையும் கொடுப்போம். உங்களுக்கு இதனை கமா ஒன்றிலிருந்து வேறுபடுத்த வேண்டும் என்பது நினைவிருக்கும். ஏனென்றால் நாங்கள் இங்கு லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றோம். உங்களால் வித்திற்கும் ஹைட்டிற்கும் முன்னர் கொடுத்ததே அதே பெருமானங்களை கொடுக்க முடியும். வித் மூலைக்கு செல்ல வேண்டியதால் $.infinity என்பதை கொடுக்கின்றேன். அடுத்து ஹைட்டிற்கு 350 என்று ஹார்ட் கோடட் வேல்யூவினை யூஸ் செய்கின்றேன்.
நான் இப்பொழுது கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியினை யூஸ் செய்ய முடியும். உங்களால் கலர் 0xFF என்பது கருப்பு நிற கலரினை இங்கிருந்து காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்ய முடியும். Ctrl+C இருந்தே காப்பி செய்யப்படுகின்றது. நாங்கள் இங்கு கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு இப்பொழுது எமது அப்ளிகேஷனின் UI இருக்கு மிகவும் சமனாகும் என்று தெரியும். ஆனால் நாங்கள் இந்த ஸ்பேசிங்களையும் தயாரிக்க வேண்டும். ஸ்பேசிங் தயாரிப்பதற்கே அலைன்மெண்ட் மற்றும் பேடிங் நாலேஜ் தேவையாகும். நான் உங்களுக்கு இந்த நாலேஜினை கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இந்த பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாகும். பேடிங் இந்த 4 பக்கத்திலும் வர வேண்டும். நாங்கள் 4 பக்கத்திலும் சமமான பெருமானத்தில் பேடிங் ஒன்று வர வேண்டும் என்று நினைப்போம். இந்த காலம் இதுக்கே பேடிங் ஒன்று வர வேண்டும். உங்களால் பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். எமக்கு Flutter டீமிலிருந்து பேடிங் என்ற விஜெட்டினை கொடுத்திருக்கின்றார்கள். நான் இந்த பேடிங் என்ற விஜெட்டினை எவ்வாறு கொடுப்பது என்று கூறுகின்றேன். நான் கூகுளுக்கு சென்று Flutter பேடிங் என்று சர்ச் செய்கின்றேன். உங்களால் இந்த பேடிங் கிளாஸிற்கு செல்ல முடியும். உங்களால் இந்த பேடிங் கிளாஸ் என்றால் என்ன என்று இந்த வீடியோவில் இருந்தும் பார்க்க முடியும். இந்த பேடிங் என்றால் விஜெட் ஒன்று மற்றும் இதுவும் சிங்கிள் சைல்ட் லேஅவுட் விஜெட்டிற்கு உரியதாகும். உங்களுக்கு எமக்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும் என்று தெரியும். அதற்குள் சைல்டு ஒன்று இருக்கும். அதற்குள் இருக்கின்ற சைல்டுக்கு பேடிங் ஒன்றை ஆட் செய்ய முடியும். அதுவே இங்கு நடைபெறுகின்றது. உங்களுக்கு இந்த டெக்ஸ்டிற்கு இவ்வாறு பேடிங் ஒன்று ஆட் செய்து ஆகியிருக்கின்றது தெரியும். அந்த விஜெட் கார்டு ஒன்றாகும். நாங்கள் பின்னர் கார்டு ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது இந்த காலம் என்பதை பேடிங் விஜெட்டிலிருந்து ராப் செய்ய வேண்டும். உங்களால் இந்த காலம் என்பதன் மேல் வந்து இந்த கருப்பு நிற பல்பினை கிளிக் செய்து கீழே ஸ்க்ரோல் செய்ய முடியும். உங்களுக்கு இங்கு ராப் வித் பேடிங் என்ற ஆப்ஷன் இருக்கின்றது தெரியும். நான் இந்த ஆப்ஷனினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்க உடன் எமது காலம் பேடிங் விஜெட்டின் சைல்டு ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களால் பேடிங் விஜெட்டில் இவ்வாறு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் அடுத்த ஆப்ஷனினை செலக்ட் செய்த பிறகு இவை அனைத்தும் ஆட்டோமேட்டிக்கலி ஆட் ஆகியிருந்தன. உங்களால் இந்த எட்ஜ் இன்செர்ட்ஸ் ஆல் என்பதிலிருந்து 4 திசைகளிலும் சமமாக 8 என்ற பேடிங்கினை ஆட் செய்ய முடியும். உங்களுக்கு நான் இப்பொழுது இதனை சேவ் செய்தால் அழகாக பேடிங் ஒன்று ஆட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களால் இந்த பேடிங்கிற்கு பெருமானம் கொடுக்க முடியும். நான் இங்கு பேடிங்கினை 10 கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இந்த கண்டெய்னர்ஸ் 2க்கு இடையில் இடைவெளியினை தயாரிக்க வேண்டும். நான் அதனை இவ்வாறு செய்வேன். உங்களுக்கு நாங்கள் காலம் விஜெட்டில் அலைன்மெண்ட் செய்கின்ற முறை பற்றி பார்த்தது நினைவிருக்கும். அப்பொழுது கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் மற்றும் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் பற்றி பார்த்தோம். நாங்கள் அறிந்த நாலேஜில் இருந்து இதனை எவ்வாறு தயாரிப்பது என்று பாருங்கள். உங்களுக்கு எமக்கு இதனை ஸ்டார்ட், எண்ட், சென்டர் என்ற அலைன்மெண்ட்ஸில் இருந்து செய்ய முடியாது என்று தெளிவாகி இருக்கும். ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி என்ற 3 ஆப்ஷன்ஸில் இருந்தும் ஆப்ஷன் ஒன்றிலிருந்தே இதனை செய்ய வேண்டும். நான் இதனை காலம் உள்ளே வருகின்றேன். காலமின் மெயின் ஆக்சிஸ் என்றால் கீழே இருக்கும் ஆக்சிஸ் ஆகும். எனக்கு மெயின் ஆக்சிஸில் இந்த கண்டெய்னர்ஸ் 2ம் செயல்பட வேண்டும். ஆகவே நான் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் என்று மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இதனை சேவ் செய்தால் இந்த கண்டெய்னர் 2 பக்கமும் புஷ் ஆகின்றன என்று தெரியும். நான் உங்களுக்கு முழுமையான ஸ்கேஃபோல்டின் வித்திற்கே செயல்படும் என்று கூறினேன். உங்களுக்கு ஸ்பேஸ் பிட்வீன் இல்லாமல் ஸ்பேஸ் ஈவன்லி கொடுத்தால் அழகாக ஸ்டைல் ஆகின்றது தெரியும். உங்களுக்கு இந்த விடயங்களை விருப்பமானவாறு ஸ்டைல் செய்ய முடியும். நாங்கள் ஸ்பேஸ் அரவுண்ட் என்பதையும் கொடுத்து பார்ப்போம். நான் எமக்கு தேவையானது ஸ்பேஸ் அரவுண்டில் இருந்து கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். மெயின் ஆக்சிஸ் இன் சைஸ், மெயின் ஆக்சிஸ் சைஸ் டாட் மேக்ஸ் என்பதில்
இப்பொழுது இருக்கின்றது. உங்களால் மெயின் ஆக்சிஸ் சைஸினை மின் என்பதால் கொடுக்க முடியும். உங்களுக்கு மின் என்பதை கொடுத்தால் column உள்ளே இருக்கின்ற சில்ட்ரன் இடையில் இருக்கின்ற ஸ்பேஸ் நீங்கி இந்த ஸ்பேஸிற்கு ஏற்றவாறு மாத்திரம் column-இன் ஹைட் குறையும் என்று தெரியும். அதனால் நான் இதனை மேக்ஸிமமாக கொடுக்கின்றேன். நமக்கு இந்த விடயங்களே செய்ய வேண்டும். உங்களுக்கு எமது Figma UI மற்றும் Flutter UI 100% சமனாகும் என்று தெரியும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த லேஅவுட் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற knowledge ஒன்று வந்திருக்கும் என நினைக்கின்றேன். நாங்கள் இவ்வாறு எமது இரண்டாவது லேஅவுட்டினை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு இந்த லேஅவுட் தயாரிக்கும் பொழுது குழப்பம் ஏற்பட்டால் நீங்கள் மீண்டும் பேசிக்ஸினை ரிமைண்ட் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷன்ஸில் ரோ மற்றும் column ஒன்றை எந்த இடங்களில் கொடுப்பது என்று பார்த்தோம். உங்களிடம் இந்த பேசிக் knowledge இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களால் இந்த வேலையை முழுமையாக செய்ய முடியும். உங்களால் நாங்கள் இந்த செக்ஷனில் பார்த்த முழுமையான கோடினை GitHub ரெபோசிட்டரியில் இருந்து ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களால் GitHub ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து பார்க்க முடியும். உங்களால் இப்பொழுது செய்த ஆரம்ப லேஅவுட்டினை லைபிள் ஸ்கிரீன்ஸிற்கு சென்று லேஅவுட் 1 என்ற கிளாஸில் இருந்து ஆக்சஸ் செய்ய முடியும். நான் இது உங்களுக்கு மிகவும் கடினமான விடயம் இல்லை என்று நினைக்கின்றேன். நாங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து எமது இரண்டாவது லேஅவுட்டினை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம்.